ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க தருவாயோ என் தலைவா. ஒரு நிமிடம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. ஒரு நிமிடம் அருகில் இருக்க ஆண்டவருடைய வார்த்தை தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிற அன்பு இறை மக்களே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பொது காலத்தின் 16ஆம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய இறைச்செய்தியாக களைகள், விதைகள். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சாயலாக இந்த உலகத்தில் படைக்கின்றார். ஆனால் நாம் வாழும் பொழுது நம்மிடம் வளர்கின்ற அந்த நற்பண்புகள் ஆண்டவருடைய தூய ஆவியினால் ஆசீர்வதிக்கப்பட்ட நற்பண்புகளாக வாழ்கின்றதா, மலர்கின்றதா, நம்முடைய வாழ்க்கை அமைகின்றதா, அல்லது நம்மை சுற்றி இருக்கின்ற தீயவர்கள், தீய எண்ணங்கள், சாத்தானுடைய சூழ்ச்சிகளால் நாம் வளர்க்கப்படுகின்ற கலைகளாக இருக்கின்றோமா? இந்த சாலமோனின் ஞானம் 12ஆம் அதிகாரம் இன்றைய முதல் வாசகம், ஆண்டவரே உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. நாம் எப்பொழுது இறைவன் ஒருவரே நம்முடைய உண்மையான தெய்வம் என்று அவரை நம்முடைய தந்தையாக, தாயாக, உண்மை தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோமோ அப்பொழுதே நம்மில் இருக்கின்ற பாவக்கலைகள் தவிர்க்கப்படும். நாம் அவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழ்வோம். எதற்கு நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ அழைக்கப்படுகிறோம் என்பதை இன்றைய திருப்பாடல் 86 ஆண்டவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர். அவ்வாறு நல்லவராக, மன்னிப்பவராக இருக்கக்கூடிய கடவுளிடம் நாம் இன்றைய 2ஆம் வாசகம் ரோமையர் 8:26-27 தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். நாம் எப்பொழுதெல்லாம் வலுவற்ற நிலைக்கு செல்கின்றோமோ, மன தளர்ச்சி அடைகின்றோமோ, சோர்வு அடைகிறோமோ, அப்பொழுதெல்லாம் தூய ஆவியார் நம்மில் புது தெளிவு, புது வலுவூட்டி நமக்கு உற்சாகம் ஊட்டுகிறார். இவையெல்லாம் நாம் கலைகள் தகர்த்தெறிந்து கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்கிறது. இறுதியாக இன்றைய நற்செய்தியிலே உலகம் முடிவு, நமது இறப்பு, நமது உலகம் முடிவு ஒன்று நடக்கும் பொழுது மானிட மகன் தமது தூதரை, வானதூதரை நமக்கு அனுப்புவார். அவ்வாறு அனுப்பி தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவார். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று முடிக்கின்றார். நல்ல விதைகளாக, நல்ல விளைச்சல் கொடுக்கக்கூடிய நீதிமான்களாக நாம் மாறும் பொழுது, நாம் வாழும் பொழுது கடவுளுடைய கரங்களில் தவழக்கூடிய ஆன்மாக்களாக நாம் வாழ முடியும். ஆண்டவருடைய அந்த விண்ணரசை பரிசாக்கி கொள்ள முடியும் என்பதை கொண்டுதான் இன்றைய 3 ஓமைகள், களைகள், விதைகள், கடுகு விதை, புளிப்பு மாவை கொண்டு இறையரசின் விழுமியங்களை பின்பற்றி வாழ அழைக்கிறார். அதற்கான ஆசிரை இறைஞ்சி மன்றாடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.